ஐம்புலன்களுக்கெல்லாம் சுவை தரும் தேன் கனிக பச்சிகள் கண்டாகி நீரும் அதை பற்றி பற்றித்திடாதோ துள்ளி பச்சிகள் கண்டாகி நேரம் அதை பற்றி பற்றித்திடாதோர் சொல்வேன் பச்சிகள் கண்டால் மொழியே பச்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் பச்சிகள் கண்டால் கண்டால் பச்சிகள் கண்டாகி நீரும் அதை பற்றி பற்றித்திடாதோ துள்வி பற்றித்திடாதோ துள்வி தொல்வி 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 பச்சிகள் கண்டா பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பச்சமுடனே செல்வி அப்பல நீங்க கனி கண்ணீர் மணியை வீணாக்காம தாங்கள் கண்டது கனி இல்ல கண்ணி அப்படின்னு தெரியும். ஆமா முருகா, கண்ணி தானே. ஆமா முருகா. யார் அவள்? ஆதியில் கொடுத்த வாக்கு. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதர்கள் அமிர்தவள்ளிக்கு கொடுத்த வாக்கும்படி அமிர்தவள்ளியை தெய்வ யானை என்ற பெயரில் திருப்பரங்குன்றத்தில் தாங்கள் தலைமையில் தானே திருமணம். உண்மை. தப்பு கண்ட சுந்தரவள்ளியா? ஆமா முருகா. முருகா இப்படி போகக்கூடாது. முருகா வீக்கு. முருகா வேற எப்படி தெரிய வேண்டும்? வந்த உடனே போனா நல்லா இருக்காதா? ஆஹா, என்ன வந்த உடனே போயிட்டாரு, எதுவுமே வேகமா போக கூடாது. வரும்போது தாங்க போகணும். இல்ல முருகா, வந்த உடனே போயிடக்கூடாது முருகா. வேற எப்படி போகணும்? கொஞ்சம் ஏன்னா எதுவுமே மறைக்கும் தொட்டிக்கும் தான் அதுக்கு மரியாதை. இலைமறைவு காய்மறைவு விரிச்சிட்டு அவ்வளவுதான். போயிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் ஆஹா, வந்தவனே போயிட்டோம்னா சரி வராது. வேற எப்படி போகணும்? ஐயா ஐயா வந்தார் நிக்க தெரியல. இல்ல உங்களுக்கு தான் தெரியும். நின்னு செஞ்சா தான் சரி. இல்ல மாப்ள, உங்களுக்கு தான் தெரியும். அனிமா லஹிமா ரஹிமா கரிமா பிராத்தி பிரகாமியம் ஈசத்துவம் வஜீத்தம் சொல்லக்கூடிய அச்சமா சித்துக்கு உங்களுக்கு தெரியும். தாங்களுக்கு தெரியாததா? கூடு விட்டு கூடு பேய் கூட தன்மை இருக்கா? ஆமா முருகா. மாப்ள, இது வரைக்கும் வீடு விட்டு விடாஞ்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல முருகா, நான் வீட்டுக்கே போறது இல்ல. அப்படி போனதுனால பெரிய துன்பம் வந்திருக்கிறது. சரி, அப்ப துன்பம் வரங்கிறிய? ஆமா, வீடு விட்டு. சரி, நான் அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்ல வேண்டும்? முருகா வேடராக மாறி. ஓ, ஏன் அவ வேட்டுவ பெண்மணி. அப்படி வனத்துல இருந்தாலும் இனத்தாரோட தான் சேரணும். ஆகையினால அவர்கள் இனமாக மாறி அவளை எப்படியாவது நீங்கள் களவு பண்ண முடியும். நான் பூமாலை சொல்லினால் பாமாலை கொண்டு வருவேன். பாட்டின் பாமாலையோடு வரும் உங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. முருகா, இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு என்னைக்குமே உண்டு. முருகா, எனக்கு புகழ்வு வந்தாலும் சந்தோஷம் இல்லை. மாப்பிள, ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கா தெரியுதா இல்லையா? ஆமா முருகா, அது உண்மைதான். தெரியுதா? நிச்சயமா. 30 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்களும் வந்து இந்த உட்கார்ந்து நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா முருகா, தெரியுதா இல்லையா? ஆமா முருகா, எனக்கு தெரியுதுங்க சாமி. எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது. தாசனைத்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. தாசனை எப்படி? சங்கரதாசனைத்தான் தெரிகிறது. மகிழ்ச்சி. எல்லாருக்கும் அவர் தெரிந்தா மட்டும் நல்லா இருக்கலாம். சரி மாப்பிள்ள, நான் பூமாலை சொல்லினால் பாட்டின் பாமாலையோடு வரவங்களுக்கு எனது புகழ் மாலை காத்திருக்கிறது. நிச்சயமா. சென்று உடனே நான் வேடுவனா வரட்டுமா? நிச்சயம். காணத்தால் இருப்பவர்களை ஆழ்த்தி விட்டு வாருங்கள். ஆழ்த்தி விட்டு வாங்களா? அப்படி ஆகட்டும். என்ன தூங்க வைக்கிறீங்களா? இல்ல முருகா, சந்தோஷம். ஆழ்த்தி என்பது தூங்க வைப்பது. ஆமா முருகா. ஆமா, சந்தோஷப்படுத்தி விட்டு வாருங்க. சந்தோஷம், நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன். அது வந்து எங்க அப்பா இடத்தை கேட்கணும், எங்கே வச்சாங்க அந்த ஆளு தானே வச்சு விட்டாரு கொண்டு கொண்டு எல்லாம். நான் என்ன பாடுங்க இருங்க. 4 வச்சுக்குவோம். 4 ஆடுவீங்க. என்னங்க பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. செந்தூரில் தென்றல் தரும் ராக
புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே உள்ளாம் புகழ் கொடுத்த மூங்கில்களே கோத்தமல் புகழ் பாடுங்களே குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் அந்த கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புகழ் காக்க கந்தை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் ஆண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் பஞ்ச பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான் உள்ளாம் புகழ் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு தோட்டவன் புகழ் பாடுங்களே பண்டாடும் கங்கை மணத்தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே உள்ளாம் குழல் கொடுத்த மூங்கில்களே நன்றி 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 கடந்த ஹல் ஹல் எப்போ